பருப்பு மந்தம் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒத்து வராது. குறையும் வரை பருப்பு எந்த பருப்புமே எடுக்க வேண்டாம். இது நம்ம தாழ்மையான வேண்டுகோள். அது போல பால், முட்டை இது போன்ற அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. மோர் அதிகமாக எடுக்கலாம், தயிர் எடுக்கலாம். ஏன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுனால நமக்கு ப்ரோபியோட்டிக்ஸா மாறுது. ஸோ அதனால நோய்களை ஆற்றக்கூடிய நல்ல பாக்டீரியா அதில் இருக்கு. ஸோ அதனால அதை தொடர்ந்து பருகுவோம். இரவு உணவுக்கு இட்லி, தோசை, அவல் உப்புமா அது போன்ற எளிமையான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வோம். நல்ல செரிமானமாகக்கூடிய புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி போன்றவற்றை எடுத்துக்கோங்க. இன்னும் டயட்டை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பதிவுகள் நம்ம எத்தனையோ பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க எந்த பதிவு பார்த்து ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு குணமாவது என்பது கண்டிப்பாக சாத்தியம். ஸோ நம்ம போதுமான தகவல் கொடுத்துருக்கோம். வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி எக்ஸிமா என்பது நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான்.